ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் அன்பான இரவு வணக்கங்கள். இது உங்களுடைய கேரளா ஜாக்பாட் டிவி சேனல். கேரளா லாட்ரி 8ஆம் தேதி ஜூலை மாதம் 2024 வின்வின் 777 அதுக்குரிய கெஸ்ஸிங் நம்ம நேற்று கொடுத்துருந்தோம். இன்றைக்கி என்ன மாதிரி ரிசல்ட் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்தலாம். இன்றைக்கி ரிசல்ட் பார்த்திங்கன்னா 8331 சரிங்களா. நம்மளுக்கு இந்த மாதம் போர்டில் நம்மளுக்கு ஆட்டமே எதிர்பாராததை எதிர்பாருங்கிற மாதிரி ஒரே நம்ம எந்த நம்பர் இறக்குனா இவனுங்க அப்படியே ஆப்போசிட்டாக வேறு ஒரு மாதிரி கொண்டு வந்து முடிச்சு விட்டுறானுங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ இருக்குது நிலைமை. வேறு ஒன்றும் இல்லை. இந்த மாதத்தில் சி போர்டில் பார்த்தீங்கன்னா 1 2 3 தடவை வந்துருச்சு, 1 2 தடவை வந்துருச்சு, 9 2 தடவை வந்துருச்சு. இப்போ நாளைக்கு எப்படி கணிப்பு வரும்? நம்ம என்றைக்கு 1ன்னு கணக்கு வச்சு அதில் 0 அப்படின்னு 0 இல்லை 9 அப்படின்னு என்ன கணிப்பு வச்சாலும் சரி, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக தான் வருது. அப்போ அவன் எதுலேருந்து தூக்கான் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை நம்ம இன்றைக்கி கொஞ்சம் தேடி எடுத்துருக்கோம். சரிங்களா. 8331 வின்வின் நம்ம கொடுத்த கணிப்பில் ஏ போர்டில் 2 கொடுத்துருக்கோம், ரிசல்ட்டு 3. பி போர்டில் 7 8 கொடுத்துருக்கோம், ரிசல்ட்டு 3. சி போர்டில் 4 அல்லது 1 கொடுத்துருக்கோம், ரிசல்ட்டு 1. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ரிசல்ட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆல் போர்டில் 8 அப்படிங்கிறது நம்ம கொடுத்த கணிப்பில் ஆல் போர்டு 8 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. நம்மளுக்கு 8331 அப்படிங்கிறது ரிசல்ட்டு. சரிங்களா. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம 8. ஏபியில் நம்மளுக்கு 33க்கு 28 87 15 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். ஏசியில் 24 88 98, பிசியில் 74 55 67. ரிசல்ட் எங்கேயோ இருக்குது, நம்ம ஒரு பாதாளத்தில் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருக்குது. 331 தூக்கி வச்சு நம்ம சோழியை முடிச்சிட்டான். சரி சரி. ஏபிசி பாக்ஸில் நம்ம 331க்கு 284 874 158 255 கொடுத்தோம். 4Dயில் 48 57. நம்மளுக்கு 4Dயில் 8 அப்படிங்கிறதுக்கு நம்ம 4 5 0 அப்படிங்கிறது கணித்தோம். இதில் பார்த்திங்கன்னா 331க்கு 1 நம்ம ஏ போர்டில் கொடுத்துருக்கோம், அது பி போர்டில் அது சி போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. 3 நம்மளோட கணிப்பில் எங்கேயுமே இல்லை. இது மாதிரி பண்ணிட்டே ப்ரோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி, ஒரே கவலையாக இருக்குது. இன்னொரு பக்கம் நாளைக்கு வெற்றி வாங்கணுங்கிற வெறியும் இருக்குது. நாளைக்கு எப்படி கணிப்பு இருக்குன்றதை பார்த்துருவோம். இதில் இந்த விஷயத்தில் இப்போ ரொம்ப பெரிய விஷயமாக சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எங்கே நம்ம கொடுத்த நம்பர் 331 ரிசல்ட்டுக்கு நம்ம கொடுத்த கணிப்பில் எங்கேயுமே ஒரு சின்ன பிசுறு கூட தட்டலை. அந்தளவுக்கு மோசமான ரிசல்ட்டாக இருக்குது. இதுதான் நம்மளோட விஷயமே. நாளைக்கு எப்படி கணிப்புகள் இருக்க போகுது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் நாளைக்கு க்ளூவில், நாளைக்கு இந்த 1 சரி 3 சரி ஆட்டத்தில் கண்டிப்பாக உண்டு. அதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுங்க. அடுத்தது, இப்போ ஏபியில் வந்த டபுள் நம்பர் நாளைக்கு பிசியில் கண்டிப்பாக வரலாம். அது என்ன மாதிரி கணிப்பில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஸ்ரீசக்தி நாளைக்குரிய கணிப்பில் நம்ம பார்த்துடலாம். இருந்தாலும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் அவசியம் ஜாயின் பண்ணிங்க. போர்டில் ஏதாச்சும் மாற்றம், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு 7.5 கொடுக்குற விஷயம் ஏதாச்சும் பண்ணுவானுங்க. மிஷின் நம்பரில் வச்ச நம்பர் நான் நம்மளோட குரூப்பில் கொடுத்துருந்த நம்பர் என்ன தெரியுங்களா? நம்மள குரூப்பில் கொடுத்த நம்பர் அதையும் உங்கள்கிட்ட காமிச்சிட்றேன். ஏன்னா நம்ம இங்கே கொடுக்குற கணிப்பில் ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் ஏதாச்சும் இருந்தால் நம்ம குரூப்பில் அதை நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவேன். அதனால் நீங்கள் மறக்காமல் அந்த லிங்க் நம்ம சேனலில் இருக்குது, நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணிக்கோங்க. நம்மளோட குரூப்பில் நம்ம கொடுத்த நம்பர் என்ன தெரியுங்களா? ஏபியில் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள், 2.25 கொடுத்தோம். ஏபியில் 81 54 04, ஏசியில் 73 85 27, பிசியில் 13ன்னு கொடுத்தேன். 13 கொடுத்ததுக்கு என்ன ஆச்சு தெரியுங்களா? மிஷின் நம்பரில் 13ங்கிறது இருந்துச்சு தான். அந்த 13க்கு 13 இறக்குவான்றது எனக்கு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் அது அப்படியே மாறி 31 பிசியில் உட்காந்துருச்சு. சரிங்களா. வேறு ஒன்றுமே இல்லை, 31க்கு பிசியில் அப்படியே உட்காந்துச்சு. நம்ம ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா நான் என்ன கொடுத்துருக்கேன், 8 5 0 கொடுத்துருந்தேன். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4Dயில் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள், 312 கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா. நான் பிசியில் 13 கொடுத்துருக்கேன், ஏ போர்டில் 3 கொடுத்துருக்கேன். நம்ம இங்கே இன்றைக்கி ரிசல்ட்டை பாருங்கள். ஏ போர்டில் 3, இந்த பாருங்கள், ஏ போர்டில் 3 உட்காந்துச்சுங்களா. 312 கொடுத்தேன், இங்கே 331.
அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்கள் பிசியில் 13, பிசியில் 13க்கு நம்மளுக்கு வந்து 31 கிடச்சிச்சு. 331 அப்படியே டேரெக்டாக கொடுத்துருக்கலாம். ஜஸ்ட்டு மிஸ், வேறு ஒன்றும் இல்லை. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், மறக்காமல் நம்மளோட இந்த குரூப்பை நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுங்க. சரிங்களா? ஏதாச்சும் ஒரு சில மாற்றங்கள் இருக்குது, இல்லை சப்போஸ் நம்ம கொடுத்த கணிப்பில் ஏதாச்சும் வந்து இவனுங்க ஏதாச்சும் ஒரு மிஷின் நம்பரில் கொஞ்சம் மாற்றி வருது, இல்லை ஏதாச்சும் காப்பி பேஸ்ட்டு வேலையெல்லாம் பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். நம்ம கொடுத்த கணிப்பில் ஆல் போர்டில் 8, அவ்வளோதான் நண்பர்களே. நம்ம இதில் கொடுத்ததில் வேணால் கணிப்பில் நான் வந்து 312 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தேன். அதே மாதிரி இந்த 13 இது மிஷின் நம்பரில் 13 நீங்களாம் நல்லா பாருங்கள், அதை அப்படியே மாற்றி 31 கொடுத்து சோழியை முடிச்சுட்டாங்க. சரிங்களா? பரவாயில்ல, நீங்கள் எப்படியா வரீங்க, நான் எப்படி வரேன்னு பாருங்கடா நாளைக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பரவாயில்ல, நாளைக்கு தூக்கிடுவோம். ஸ்ரீசக்தி 423, கட் நம்பரு 423. சரிங்களா? ஃபார்முலாவில் 7-3 ஃபார்முலாவில் இருக்குது. நான் உங்களுக்கு அதையும் தெளிவாக சொல்லிடுறேன். நாளைக்கு கணிப்பு எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்துருவோம். பார்க்குறதோட வின் பண்ணிடுவோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுங்க, ஷேர் பண்ணி வச்சுங்க. அதே மாதிரி நம்ம வாட்ஸ்அப் குரூப்பையும் நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுங்க. ஏதாச்சும் ஒரு 7:30 கொடுப்பாங்க, 2 மணிக்கு கெஸ்டிங் டைம்னு ஒன்று கொடுப்பான், அதுலேருந்து ஒரு நம்பரு எடுத்துடுறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கட் நம்பர்லேருந்து ஏதாச்சும் ஒரு நம்பர் எடுக்கிறது. இந்த 23 இங்கே இருக்கிற 3 இங்கே ஒன்று கொடுத்துட்டாங்களா, அப்போ நாளைக்கு எப்படி ஆட்டம் இருக்க போகுது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். தெளிவாக பார்த்துருவோம். வெற்றி வாங்கணும், கண்டிப்பாக வாங்கணும். அதனால் 4 போர்டு டார்கெட்டு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். கூடிய விரைவில் அந்த வெற்றியை உங்களுக்கு வாங்கி தருவேன். மறக்காமல் நம்ம சேனலில் இருக்க வீடியோஸை பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயே சேர்ந்துங்க. சரிங்களா? சரிங்க, நினைக்கிறேன். பார்க்கலாம். ஓகேவா? நாளைக்கு எப்படி கணிப்பு இருக்குன்னு பார்த்துருவோம். நண்பர்களே, 83-31 ஸ்ரீசக்தி நாளைக்கு 423 கட் நம்பர். ஸ்ரீசக்திக்கு 423. சரிங்களா? 423ல் போர்டில் வந்து 2 நாளைக்கு, அதாவது கட் நம்பர்லேருந்து 2 வந்து நம்மளுக்கு ஏ போர்ட்லேயும் பி போர்ட்லேயும் டபுள் நம்பராக இருக்குது. சரிங்களா? ஏபியில் டபுள் நம்பர் வந்தால் பிசியில் டபுள் நம்பர் வரும். அதை மட்டும் நீங்கள் ஒரு கணிப்பாக வச்சுங்க. சரிங்களா? ஏபியில் டபுள் நம்பர் வந்தால் பிசியில் டபுள் நம்பர் வரும். இல்லை ஏபியில் டபுள் நம்பர் வந்தாலும் ஏபிலையும் டபுள் நம்பர் வரும். அப்படிங்கிற மாதிரி தான் கணிப்பு இருக்குது. சரிங்களா? இதுக்கு முன்னாடி வந்த ரிசல்ட் ஒரு தடவை பார்த்துடலாம். மே மாதம் 27 வின்வின் 771, 244க்கு 285. சரிங்களா? அதுக்கு அடுத்தது இதுக்கும் நாளைக்கு எடுக்கக்கூடிய கெஸ்ஸிங்க்கும் சம்மந்தமே இல்லை. ஏன்டா சும்மா தேவையில்லாமல் இந்த வேலையை பண்ணிகிட்ருக்கேன்னு நீங்கள் சொல்லாதீங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறேன், ஜஸ்ட்டு உங்கள்கிட்ட காமிச்சிட்றேன். வின்வின் 8 1வது மாதம் ஏபியில் டபுள் நம்பர் இருந்ததில் நம்மளுக்கு பிசியில் டபுள் நம்பர் வந்திருக்கு. ஓகேவா? சரி. அடுத்த கட்டமாக அதே மாதத்தில் வின்வின் 15 பொங்கல் அன்றைக்கி, பொங்கல்னு சொல்லிவிட்டு இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு 468ன்னு வந்தது. அதில் பார்த்திங்கன்னா 4-6 நம்மளுக்கு ஸ்ரீசக்தியில் 44 டபுள் டிஜிட்டில் ரிசல்ட் வந்துருக்கு. சரிங்களா? அடுத்தது ஏன் இதெல்லாம் உங்கள்கிட்ட காமிக்கிருப்பான், டைம் வேஸ்ட் பண்ணாத விஷயத்துக்கு வா அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, நான் ஒன்றுமே இல்லை, சும்மா சிம்பிளாக இதெல்லாம் வைங்க, இதெல்லாம் இப்படி தான் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறத விட, இதுக்கு முன்னாடி எப்படி வந்திருக்கு, எப்படி ரிசல்ட் வந்துச்சு அப்படிங்கிறதே ஒரு தடவை ஒரு விதமாக சொல்கிறதுல தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் நண்பர்களே நான் உங்கள்கிட்ட இந்த விஷயத்த சொன்னேன். நான் வந்து இவ்வளோ தூரம் டீட்டெயிலாக சொல்கிறது ஒரு சில பேர்த்துக்கு பிடிக்கலைனாலும் நான் சொல்கிற தகவல்களும் உங்களுக்கு கண்டிப்பாக சேர்த்தாகணும். அதுதான் என்னோடய முக்கியமான விஷயம். எப்படின்னா, ஃபார்முலாவில் வந்து நம்மளுக்கு ஏபியில் டபுள் நம்பர் வந்தால் பிசியில் டபுள் நம்பர் வருது, இல்லை ஏபியில் டபுள் நம்பரே வருது. சரி, கணிப்புக்குள்ளே போயிடுவோம். சிம்பிளாக வெற்றியை கொடுப்போம். ரிசல்ட்டு ஏ போர்டு 3க்கு 1 இல்லை 7, பி போர்டில் 6 இல்லை 8, சி போர்டில் 0 9. சிங்கிள் செட்டில் ட்ரை பண்ணால் ட்ரை பண்ணுவாங்க பாருங்கள். 789 இல்லை 760 இல்லை 180ன்னு ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக 1 7 4 இருக்குது. சரிங்களா?
அடுத்தது நம்மளுக்கு ஏபிஎஸ்சிபிசியில் ஒரு பெரிய ட்ரெயின் மாதிரி பிசியில் வரிசையாக நீட்டி வந்து ட்ரெயின் மாதிரி இத்தனை பெட்டி கொடுத்துருக்கேன். ஏன்னா அவ்வளவும் கணிப்பில் இருக்குது, மிஸ் பண்ண முடியாது. அதனால் உங்கள்கிட்ட கொடுக்குற மாதிரி ஆகிடுச்சு. எதுவும் நினச்சிக்காதீங்க. உங்களோட கணிப்பில் இருந்தால் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏபி 13, 21, 22, ஏசியில் 12, 11, 29, பிசியில் 62, 20, 11, 19, 89, 55ன்னு சொல்லிவிட்டு ஒரு 6 செட்டு கொடுத்துருக்கேன். இதில் ஒரு முக்கியமான நம்பராக இருந்தால் எல்லாமே முக்கியமான நம்பர் தான். அதனால் நீங்கள் இதை கன்ஃபார்மாக போட்டாலும் போடுங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கணிப்பாக வருது. சரிங்களா? அதனால் பிசியில் இந்த செட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களோட கணிப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா அதை டேரெக்டாக இறக்கி விடுங்க. எதுவாக இருந்தாலும் நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு பாருங்கள். சரிங்களா? அடுத்தது ஏபிசி சிங்கிள் பாக்ஸில் பார்த்துவோம். ஏபிசி பாக்ஸ் நம்பர் அப்படின்னு வேணாம். ஏபிசி நீங்கள் டேரெக்டாகவே இந்த நம்பர் அடிக்கலாம். 212, 120, 760, 065. அப்படி இல்லையா? இன்றைக்கி 83, 31, 83, 31, 4, 2, 6, 4, 1, 8, 6, 8. 8க்கு அப்புறம் இங்கே என்ன? அது மேபி பார்த்தீங்கன்னா விண்வின்க்கு ஸ்ரீசக்திக்கும் அக்கா தங்கச்சியில் வந்து எப்போவுமே வந்து ப்ளஸ் ஆர் மைனஸில் தான் வரும். சரி, நான் அவனுக்கு ஒரு நம்பர் எக்ஸ்ட்ரா தரேன் அப்படிங்கிற மாதிரி. அப்படி இல்லைன்னா பவர் நம்பரை தூக்கி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று 8 + 1 9ஆக வரலாம், இல்லை 8க்கு 6 பவராக வரலாம், இல்லை 8க்கு 0ன்னு பவராக வரலாம். அவ்வளோதான். 90, 89, 62, 61, 01, 19, 96, 50. சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு முழு வெற்றி கண்டிப்பாக உண்டு. ஏன்னா அதுக்கு என் முயற்சிகள் நம்ம இன்றைக்கெல்லாம் பாருங்கள். 13 வைப்பாண்டா, கண்டிப்பாக தூக்கி இறக்கி வைப்பாண்டா, கண்டிப்பாக வைப்பாண்டான்னு நான் நினச்சேன். ஆனால் அப்படியே 31ன்னு மாற்றி வேலையை முடிச்சு விட்டான். பார்த்தீங்களா? அது மாதிரி ஒரு சில நாட்களில் இந்த மாதிரி இருக்கிறது சகஜமாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம இன்றைக்கி கொடுத்த நம்பரையும் ஒருத்தர் நீங்கள் பார்த்துங்க. நான் திரும்ப என்னடா போட்டால் இருக்காதா, ஏன்டா நீனு இருக்கிற கடுப்பில் நீ வேறு அப்படின்னு சொல்கிறீங்க. புரியுது. 312ன்னு கொடுத்துருக்கேன் பாருங்கள். 312 பிசியில் 13ன்றது கொடுத்துருக்கேன். ஏன் இது கொடுத்துட்டா ஏன்னா திருப்பி போட்டு அதை போட்டு ஏன் குழப்பிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு கேட்குறீங்களா? அதாவது நண்பர்களே, காலையில் அந்த 2 மணிக்கு கணிப்பு நம்பர், அதாவது 2 மணிக்கு கெஸ்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் ஒன்று கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்தது 2:35க்கு மிஷின் நம்பர் வருது. இதெல்லாம் வச்சு கணிக்கும்போது அவன் சிம்பிளாக அதுலேருந்து 2 நம்பர் எடுத்து கொடுத்துறான் நண்பர்களே. அந்த 2 நம்பரும் நம்ம ஏற்கனவே இந்த கணிப்பில் கொடுத்துருப்போம். ஆனால் அது போர்டு மாறி வருது. அந்த ஒரு விஷயத்தினால தான் நான் 2:45 டைமில் உங்களுக்கு வந்து நான் குரூப்பில் நான் அதை அப்டேட் பண்ணுறேன். வேறு ஒன்றுமே இல்லை. சரிங்களா? இருந்தாலும் நம்ம இன்றைக்கி நம்ம எதிர்பார்த்தோமா 331ன்னு கொண்டு வந்து வச்சு நம்மளை சூழியை முடிப்பான்னு நம்ம எதிர்பார்த்தோமா? இல்லவே இல்லை. சரிங்களா? நம்ம எதிர்பார்த்தது வந்து அப்படியே மாறி வந்திருக்கு ரிசல்ட்டு. அதனால் நீங்கள் 2 மணிக்கு கெஸ்ஸிங் டைம்னு ஒன்று கொடுப்பாங்க. அதையும் ஒரு தடவை பார்த்துங்க. மிஷின் நம்பரையும் ஒரு தடவை பார்த்துங்க. 2:44 இல்லை 2:45க்குள்ளே நம்ம வந்து ஒரு ஏபிசி அதே மாதிரி ஏசிபிசியாக இருந்தாலும் 4டியாக இருந்தாலும் தனித்தனியாக செட்டை நம்ம குரூப்லேயும் கொடுப்போம். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்மளுக்கும் இந்த லைவ்லையும் நான் அந்த விஷயங்களை நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். லைவும் உண்டு, வாட்ஸ்அப்பும் உண்டு. நாளிலேருந்து ஒரு 2 நாட்களாக கொஞ்சம் குரூப்பில் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்ததுனால குரூப்பை வந்து க்ரியேட் பண்ணதில் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம நாளைக்கு கண்டிப்பாக ஒரு வெற்றி. போர்டில் நாளைக்கு 1ம் 2ம் சும்மா பூந்து விளையாட போகுது. அது மட்டும் கன்ஃபார்மாக தெரியுது. ஏபிஎஸ்சிபிசியில் இங்கே இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி ஏபிசி பாக்ஸாக இருந்தாலும் இந்த இடத்துல ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு வெற்றியை நம்ம கொடுப்போம். நம்மளோட டார்கெட்டு 4 போர்டு வெற்றி கண்டிப்பாக கொடுக்கணும். நம்மளுக்கு நிறைய நண்பர்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க. நிறைய வியூவர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஊக்கமாக நம்மளுக்கு வந்து இருக்கிறாங்க. அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் மென்மேலும் உங்களுடைய ஆதரவு நம்ம சேனலுக்கு வேணும். அதனால் நம்ம கொடுக்குறதுல நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. நம்மளுக்கு வந்து அவங்களும் ஒரு சில தகவல்களை பகிர்ந்துக்கிறாங்க. அதெல்லாம் எல்லாமே வரவேற்கப்படுறது தான். உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கோ அதுவும் நல்ல கமெண்ட்டாக பண்ணுங்கள். ஒருத்தரை ஊக்குவிக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் தானே. அதில் வந்து ஒருத்தர் வந்து ஒரு தரக்குறைவாக பேசியோ இல்லை அப்படி பேசுவீங்கன்னு சொல்ல வரல. ஒருத்தர் அப்படி மாதிரி மனசு புண்படும்படி செயல்படுறது பேசுறது அப்படிங்கிறது அது வந்து நல்லா இருக்காது. ஒருத்தர் உழைப்புக்கு ஒரு ஊக்கமாக நம்ம இருக்கிறோம். கமான் ப்ரோன்னு சொல்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நல்ல விஷயமாக உங்கள்கிட்ட நான் எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக ஒரு நல்ல வெற்றி நாளைக்கு வரும். அந்த வெற்றியோட உங்களை வந்து சிறப்பாக திரும்ப அடுத்த வீட்டில் வர 2:45க்கு லைவ்லையும் வாட்ஸ்அப் குரூப்லையும் நாளைக்கு எப்படி மாப்பிள்ளை வின் பண்ண போகிறாப்புல அதுக்குரிய நம்பரை தெளிவாக கொடுக்குற நம்பர்களே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அனைவருக்கும் அன்பான இரவு வணக்கங்கள். திரும்ப அடுத்த வீடியோவில் ஒரு முழுமையான வெற்றியோட கண்டிப்பாக நான் சந்திக்கிறேன். அதே மாதிரி நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், இன்பமே சூழுக, நம் எல்லோரும் வாழுக. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.